ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்களுடைய சமையல் தோழி. என்னை பொறுத்த வரைக்கும் சமையலுங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்முங்க. உலக உணவுகளில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எங்கே போனாலும் அந்த கண்ட்ரியோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கலா பிள்ளை. என்னோட வேர்ல்டு ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு. ஸோ என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் குக்கிங் வந்து ட்ரெடிஷ்னல் குக்கிங்லேருந்து ஆரம்பிச்சது. நான் ரெசிபி எல்லாம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லார்கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ணி இந்த ஷோவில் நான் எடுத்துகிட்டு வரணும்னு விரும்புகிறேன். ஓ 1 o'clock ஆயிடுச்சா? நான் கவனிக்கவே இல்லைங்க. நமக்கு தேவையான காயெல்லாம் இன்றைக்கி நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து மெக்சிகன் வாரத்தில் இருக்கோம். அதில் இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து கெசடியா. கெசடியானா என்னென்னா, நம்ம அது பேரை கேட்டு நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். அது பேசிக்காக ஒரு சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி மாதிரி எதோ கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு இல்லாட்டி சோள மாவில் பண்ணுற சப்பாத்தி. அதுக்குள்ளே வந்து காயெல்லாம் வச்சு அதை அப்படியே சீல் பண்ணி, சீஸ் போட்டு சீல் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ அதுக்கு வேணுங்கிற காயெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கெசடியாவோட நான் இன்னொரு சாலடும் பண்ண போகிறேன். அவங்க வந்து இந்த கெசரியாவை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. பக்கத்தில் வந்து சவர் க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு தயிர் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இல்லாட்டி சால்சான்னு சொல்லிட்டு ஒரு சாலட் மாதிரி காயெல்லாம் போட்டு சாஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. அது எய்தர் டொமேட்டோ சால்சாவாக இருக்கலாம், அதாவது தக்காளி சால்சாவாக இருக்கலாம், இல்லாட்டி அன்னாசி பழ சால்சாவாக இருக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஆரஞ்சு பழம் வச்சு ஒரு சால்சா. அது இந்த கெசடியாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக சிக்கன் அப்படி மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம மீல் மேக்கர்னு சொல்கிறோம் தெரியுமா, சோயா சங்க்ஸும்பாங்க. மீல் மேக்கர் சோயாவில் பண்ண உருண்டை பால்ஸ் பண்ணி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா சோயா சங்க்ஸ்ன்னு வைப்பாங்க. அதையே பவுட்ரு பண்ணது. இது நீங்களே பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சியில், இல்லாட்டி இப்படியே கிடைக்குது, சோயா கிரானியூல்ஸ்னே கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து வெண்ணெய் தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இது அதாவது நம்மளோட கொத்துக்கறி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் சப்பாத்தியில் ஃபில் பண்ணும்போது அப்படியே ஒரு நான்வெஜ் டிஷ் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து லேசாக நான் வந்து இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். இது நல்லா கொதிச்சாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வெந்துடும். ஓகே, இதுக்கு தேவையான காயை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். முதல்ல சாலடுக்கு அதாவது வெறும் ஆரஞ்சு பழம் மட்டும் போட்டு சாலட் பண்ணாமல் லேசாக குடமிளகாயும் சேர்க்க போகிறேன். அது கொஞ்சம் காரமாக, கொஞ்சம் வித்தியாசமாக க்ரன்ச்சியாக இருக்கும். இது சாலடுங்கிறதுனால ரொம்ப பெருசாக போட்டுறாமல் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. ஸோ இது வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு, ரொம்ப குழவாக இல்லாமல் உள்ளே போட்டோன்னே வந்து இங்கே பாருங்கள் நல்லா வெந்தாச்சு, நல்லா இப்படி பூவாக வெந்திருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த குடமிளகாயை நம்ம இந்த ஆரஞ்சோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சாலட் பண்ணுறதுங்கிறத கடைசியாக சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக வெட்டிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம உள்ளே பண்ண போகிற அந்த ஃபில்லிங், அந்த பூரணத்துக்காக. இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நைஸாக நறுக்கிக்கணுங்க, ரொம்ப பெருசாக நறுக்கிறாதீங்க. ப்ளஸ் இதோட வந்து பூண்டு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஜென்ரலாகவே பார்ப்பீங்க, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, நிறைய மிளகா, இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறது வந்து நம்மளோட ரெகுலர் சப்பாத்திக்குள்ளே. இதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். வேண்டாதவங்க அப்படி விட்டுருங்க, சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு, ரிஃபைண்ட் ஆயிலே ஓகே. ஓகே, இது நல்ல எண்ணெய் காஞ்ச அப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறத உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார்ன், அதாவது சோளத்தை என்ன பண்ணியிருக்கேன்னா, சோளத்தை அவிச்சிட்டு இப்படி உதுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து
இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஓகே, இது கொஞ்சம் நேரம் சாட்டே ஆன உடனே இப்போது இந்த வதக்குனதில் வந்து நான் கொஞ்சம் தக்காளி சாஸ் சேர்க்க போகிறேன். அதாவது நான் முன்னாடி ஒரு எபிசோடில் பண்ணியிருப்பேன், அதாவது என்சிலாடா சாஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பேன். அது பேசிக்காக என்னென்னா, இந்த தக்காளியை பிளான்ச் பண்ணிவிட்டு, அதாவது தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை வெளியில் எடுத்து தோலை உரித்து மிக்சியில் அடித்து அதில் வந்து லேசாக மைதா மாவு கலந்து வறுத்து இந்த தக்காளி சாஸ் அதில் சேர்த்து டாக்கோ சீசனிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மெக்சிகன் கரம் மசாலா அதையும் போட்டு வச்சுருப்போம் அந்த சாஸை. அதை நான் இதில் கொஞ்சோண்டு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அப்படி இதை இவ்வளோ பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா வெறுமனமாக ஒரு தக்காளி இல்லாட்டி 2 தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வெளியில் எடுத்து தோலை உரித்து மிக்சியில் அடித்து லேசாக இந்த கரம் மசாலா சொல்கிறோம்ல, இதில் எப்படியும் இந்த சேர்க்க போகிறோம், அதை லேசாக உள்ளே சேர்த்து இதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இதில் கொஞ்சோண்டு கார்ன், இந்த சோயா அதையும் சேர்த்தாச்சு. இது சும்மா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்மளோட மிளகாத்தூள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாக்கோ சீசனிங் கரம் மசாலா இது வந்து நீங்கள் கலந்தும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்போ நான் போடுற மாதிரியும் போடலாம். இது மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து லேசாக ஜீரகத்தூள், லேசாக ஆனியன் பவுடர், இது இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டியும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம காய்ந்த கற்பூரவள்ளி கம்பல்சரியாக சேர்க்கணும். இதுதான் அந்த டாக்கோ சீசனிங், அதாவது அந்த கரம் மசாலா, அதாவது மெக்சிகன் கரம் மசாலாவுக்குள்ள ஒரு முக்கியமான சமாச்சாரம். இதெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. இதோட லேசாக மிளகுத்தூள், இதோட லேசாக உப்பு. ஓகே, இதை ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் நான் சொன்னேன் இல்லையா அந்த சாஸ் இப்போ சேர்க்க போகிறேன். முதல்ல சொன்ன மாதிரி இல்லாட்டி நீங்கள் தக்காளியை பிளான்ச் பண்ணி இதில் சேர்க்குங்க. இப்போ இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக ஃபில்லிங் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து எந்த காய்னாலும் சேர்க்கலாம், ஏன்னா நம்ம உள்ளே வச்சு ரோல் பண்ணுறது தானே. ஸோ உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி இதில் எப்படி லேசாக இதை ஹீட் பண்ணிவிட்டு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் வேண்டாம், சும்மா லேசாக சப்பாத்தியை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இது என்னென்னா, இது ஒரு சைடு நல்லா இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஹீட்டான சைடு பண்ணோன்னே தீயை குறைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உள்ளே வந்து கொஞ்சோண்டு லெட்யூஸ் சேர்க்கணும். இந்த லெட்யூஸுங்கிறது வந்து கேபேஜ் மாதிரி, அதாவது முட்டைக்கோஸ் மாதிரியான ஒரு இலை. இது கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இது இல்லாமையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டில் ராஜ்மாலாம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அந்த ராஜ்மாவை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இதை மேலே பேஸ்ட் மாதிரியும் நீங்கள் தடவிக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபில்லிங்கை லேசாக எடுத்து நல்லா பரப்பி ஒரு ஹாஃபில் தாங்க பரப்பணும், ஃபுல்லாக பரப்பி விட்றாதீங்க. இதுக்குள்ளே வந்து இப்போ கொஞ்சோண்டு லெட்யூஸ், அப்புறம் கொஞ்சோண்டு சீஸ், எனி சீஸ் இஸ் ஃபைன், எந்த சீஸ்னாலும் கிடையாது. எதுக்கு இந்த சீஸ் போடணுன்னா, இந்த மேலே இருக்க சப்பாத்தி கீழே இருக்க ஐட்டமோட அப்படியே ஒட்டிக்கும், க்ளூ மாதிரி உங்களுக்கு. இப்போ இந்த இடம் சூடாக இருக்குது, இந்த சூடாக இருக்கிறத அப்படியே மூடுங்க. இதை வந்து ஒரு தடவை நீங்கள் திருப்பி போடணும். ஓகே, அப்போ வந்து நல்லா அந்த சீஸ் வந்து இந்த சப்பாத்தியோட நல்லா ஒட்டிக்கும். இதை நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நான் இப்போ பாதியாக மடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சப்பாத்தி அப்படியே வச்சு அதுக்குள்ளே மேலே ஃபில்லிங் வச்சு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு கூட நீங்கள் மூடலாம், சீஸ் போட்டுட்டு, அப்படியும் பண்ணலாம். இப்போ இது லேசாக நான் தீயை குறைச்சி இது அடுப்பில் இருக்கட்டும். மீன்வைல் நம்ம ஒரு சாலட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம சொன்ன சாலடை பண்ணிடலாம். இதை வந்து சாலட் ஏதாவது கூட வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த சாலடுக்கு நான் பண்ண போகிற ட்ரெஸ்ஸிங் பேர் வந்து லைம் பெப்பர் மேரினேட் அப்படிம்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு தோலை உரித்து வச்சுருக்கேன், தோல் அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது 2ஐயும் போட்டுட்டு இன்னொரு சின்ன கப்பில் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில். இப்போ எவ்வளோ எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்களோ அதே குவான்டிட்டியில் ஆலிவ் ஆயிலை ஊற்றி இதை வந்து நல்லா அடிக்கணும். இதில் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதை இப்போ நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து தயார். இந்த ட்ரெஸ்ஸிங் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ரொம்ப இல்லை கொஞ்சமாக. ஓகே, இந்த மேரினேட்டை உள்ளே சேர்த்துட்டோம்னா
சூப்பரான நம்மளோட சாலட் வந்து தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா சால்சா, இது வந்து ஆரஞ்சு சால்சா. இப்போ நம்ம இந்த கெசீரியா நல்லா வெந்தாச்சு பாருங்கள், நல்லா ஸ்டிக்கி ஆகி க்ளூயி ஆயிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்சா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். சூப்பர், வெரி நைஸ். இங்கே பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த கெசீரியாஸோட நம்ம கொஞ்சம் சாலடையும் சைடில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். அருமையான மெக்சிகன் கெசீரியாஸ் இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஏன் சாலடோடு சாப்பிட்றாங்கன்னா, உள்ளே வந்து ஒரு வைட்டமின் சி கூட கிடையாது, வைட்டமின்ஸ் நிறைஞ்ச காய் எதுவும் இன்றைக்கி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டை, ஏதாவது தக்காளி சால்சாவோ இல்லாட்டி இந்த மாதிரி பல வெரைட்டியில் இருக்க சால்சாவோ சாப்பிட்டா அவங்களுக்கு அது கம்ப்ளீட் பிரேக், அதாவது கம்ப்ளீட் மீல் மாதிரி ஆகிடுது. காலையில் சாப்பிடும் போதே அவங்க வந்து ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சால்சாவோட அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுட் ஃபீட் டைம். குக்கும்பர்னு சொன்னாவே நம்மளுக்கு ஒரே ஒரு டிஷ் தாங்க ஞாபகம் வரும், சாலட் இல்லையா? போர் அடிக்குதில்ல? ஸோ சேஞ்ச் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குக்கும்பர் இட்லி, கர்நாடகாவோட ஸ்பெஷல் டிஷ். இன்றைக்கி பண்ண போகிறது சவுத்தக்காய் கடுகு. ஃபஸ்ட்டு அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வெள்ளரிக்காய். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு பேசிக் டிப் ஒன்று இருக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கசப்பாக இருக்கும் சம்டைம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 எட்ஜஸ்லேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணினோன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேஸ் வந்து வெளியே வருது. ஸோ அதை எடுத்துட்டோன்னா அது வந்து கசப்பு தன்மை வந்து போயிடும். ஸோ 2 சைடும் நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபோம் வந்து ஃபோம் மாதிரி கொஞ்சம் வெளியே வருது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எடுத்து இப்போ நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் ஃபோம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அதோட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கிரேட் பண்ணிடணும். ஸோ ஒரு குக்கும்பர், ஒரு வெள்ளரிக்காய் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு 8 இட்லி பண்ணலாங்க இதில். ஸோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணால் ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மோர் குக்கும்பர்ஸ். குக்கும்பரில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து ஏற்கனவே அதில் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அரிசி ரவா அப்புறம் தேங்காய் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதோட கணக்கு வந்து 1 கப்பு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா, சொன்ன மாதிரி ஏற்கனவே வெள்ளரிக்காய் வந்து நல்லா நிறைய தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1/2 கப்பு வந்து தேங்காய், தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு 1/2 மணிக்கூர் இல்லைன்னா 1 hour கிட்ட வந்து நம்ம ஊற வைக்கணும். ஸோ ஏற்கனவே நான் வந்து அதை 1/2 hour to 40 minutes வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி ரொம்ப கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வேணால் லைட்டாக நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளோட இட்லி பேஸ்ட் ரெடி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தாளிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆயில், ஓகே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, உப்பு ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போதே ஆட் பண்ணனால திருப்பி ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்படி இட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இட்லி மாவு மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணணுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பேஸ்ட்டை நீங்கள் வாழை இலை இல்லைன்னா மஞ்சள் இருக்கிற அந்த ஒரு இலை இருக்கும், அது மஞ்சள் இலை, அதில் வந்து பேஸ்ட்டை வந்து வச்சு அது வந்து திருப்பி ஸ்டீம் பண்ணால் அது ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங். பட் இப்போ நம்ம வந்து இட்லி பண்ணுற மாதிரி ஒரு இதுலேயே குக்கர்லேயே குக் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 10 minutes வந்து ஸ்டீம் பண்ண விடலாம். ஸோ நம்ம கடுகு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம கடுகு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர். ஸோ கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துட்டு எல்லாம் அதே ப்ராசஸ் தான், நம்ம இட்லி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதோட பெஸ்ட் காம்பினேஷன் சொன்னிங்கன்னா சாம்பாரோட வச்சு சாப்பிட்டா சூப்பர்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு கர்நாடகாவில் ஒரு டிஷ் பண்ணுவாங்க, ஒரு சில்லி கொஜ்ஜுன்னு சொல்லுவோம், அது வந்து பச்சை மிளகாய் சட்னின்னு சொல்லுவோம், அதை வச்சும் சூப்பர்பாக இருக்கும் அது சாப்பிட்டிங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஃபுட் ஃபீட் டைம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இட்லி அண்ட் கலா. கிளிக்.